எனக்கு தெரியும் அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு, அவ்வளவு பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேன். பட் நம்மளுக்கு தெரியாத அதோட ஆரிஜினுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு தெரியாம கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? இல்ல, பெரும்பான்மையான மக்கள் தெரியாமலாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்காம கொண்டாடாம இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது பொதுவான ஒரு பண்டிகை. எப்பவுமே ஒரு இனத்திற்குன்னு ஒரு பண்டிகைகள் ஒண்ணு இருக்கும், அப்புறம் மத பண்டிகைகள்னு ஒன்று இருக்கும். இப்ப தைப்பூசம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு பண்டிகை. முருகன்கிற ஒரு கடவுளுக்காக தமிழர்கள் எடுக்கக்கூடிய, அதுக்கு ஒரு நாளிகை வச்சு, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிற அடிப்படையில் தைப்பூசம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அந்த பூச நட்சத்திரத்தை வச்சு நம்ம கொண்டாடுவோம். இப்ப இந்த முருகனுக்காக எடுக்கிற விழா அப்படிங்கும் பொழுது இதை ஒரு மதம் சார்ந்த, அதாவது தமிழர்களுடைய ஆன்மீகம், இந்து மதம் இல்லை, இது ஒரு தமிழர்களுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழான்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா பொங்கல் அப்படி கிடையாது. அது ஒரு எப்படி ஒரு நியூ இயர் போலயோ இல்ல அது மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இது எல்லா இனத்திற்கும் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும், ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதே போல தமிழர்களுக்கு ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதான் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். அது சித்திரை இதுக்காக. அது நிறைய பேர் இன்னைக்கு தைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இப்பதான் ஈவேரா பிம்பத்தை நம்ம கஷ்டப்பட்டு உடைக்கிறோம். திரும்ப தை தான் புத்தாண்டுன்ட்டு அதுக்கு ஒரு போராட்டம் போட வேண்டியதா இருக்கு நம்ம. ஏன்னா இவங்களை மாத்துறதுக்கே நம்மளுடைய எனர்ஜியும் இதுவும் ஓடி போயிரும் போல. அது ஒரு தவறான கருத்து, அது திராவிடம் திட்டமிட்டு பரப்பிய கருத்து. அப்படின்னா அந்த கருத்தை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்க கூடாது. ஆய்வுகள் இருக்குது. புத்தாண்டு அப்படின்னா அது சித்திரை தான் வரும், அது தை மாதம் வராது. சோ தை மாத புத்தாண்டுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது லூனார் கேலண்டர்ல போகும். சோ லூனார் நிலவு இது நம்ம அதை பத்தி ஒரு இதுல பேசியிருக்கிறோம், உங்க சேனல்ல தான் பேசியிருக்கோம். சோ நிலவு நாட்காட்டியை வச்சுதான் அது தைங்கிறத வச்சு பண்ண முடியும். பண்ணாலுமே அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆப்வியஸா அந்த கிளைமேட்டிக் இதுல எல்லாம் ஒத்து வராது. ஸோ அது விவசாய நாட்காட்டியாக அதை கட்டமைக்க முடியாது. ஸோ விவசாய நாட்காட்டியாக அதை கட்டமைக்கல அப்படின்னா பொங்கல் திருவிழாங்கிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள், அது எப்படி பொருந்தும்? ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டான ஒரு விஷயம். அதனால சித்திரை தான் நமக்கு தமிழர்களுக்கான வருட பிறப்பு. சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு. ஸோ இதுவும் தை இது வேற. தை என்பது உழவர் திருநாள். தை நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம கிட்ட விளைச்சல் இருக்கும், நம்ம கிட்ட அன்னைக்கு பொருளாதாரம் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தை மாதம் நம்ம கிட்ட செல்வம் வந்துவிடும், செழிப்பா இருப்போம், செல்வம் வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம். இப்ப ஒரு வீட்டுல நிறைய உணவு பொருட்கள் இருக்கும், இது இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இது பண்றதோ, வியாபாரம் பண்றதுக்கோ அப்ப நம்ம கிட்ட முதல் இருக்கும். அப்ப அதை நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி என்பது உருவாச்சு. தை மாதம் உழவர்கள் எல்லாருக்கிட்டையுமே அறுவடை செய்து நம்மளுடைய இது இருக்கனால அந்த அறுவடை திருநாளாக பொங்கல் திருநாளை நம்ம இது யாருக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு கொண்டாடுறோம், நேச்சருக்கு கொண்டாடுறோம். இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இதுல தமிழ் சமூகத்துல இது அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழா. இதுல மதங்களுக்கு அப்பாற்பட்டு இதுல நீங்க ஹிந்துவா இருந்தாலும் கொண்டாடலாம், நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் கொண்டாடலாம், முஸ்லீமா இருந்தாலும் கொண்டாடலாம். அதே போல நீங்க சமண மதத்தை ஏற்று இருந்தாலும், என்ன இருக்காங்க தமிழ் சமணர்கள் இருக்கிறாங்க, ஸோ சமணர்களாக இருந்தாலும் கொண்டாடலாம். அப்ப இது ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு குரூப் தொடர்ச்சியா சூரியனை வழிபட சொல்றீங்க நீங்க. அதான் சொல்லிடுறேன். இந்த கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சூரியனும் சந்திரனும் கிரியேஷன், அதாவது கடவுளால் படைக்கப்பட்டது. ஸோ இந்த படைக்கப்பட்டதை நம்ம வழிபடக்கூடாது, கிரியேட்டரை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதனால பொங்கல் நான் கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? ஆமாங்க, சூரிய வணக்கம் எப்படிங்க செலுத்துறது? சூரியனை கும்பிடாத. நாங்க பொங்கல் கொண்டாடிட்டு பொங்கல் பானை வையி, பொங்கலை வீட்டுல அறுவடை ஆனதெல்லாம் கொண்டு வா, பொங்கல் பானையை வச்சுட்டு நீ இயேசுவையோ இல்ல நீ அல்லாவே நினைச்சிட்டு கொண்டாடிட்டு போவேன். இப்ப என்ன லிங்குவிஸ்டிக் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு போவேன், ஏன் கொண்டாடக்கூடாதுங்கிற? இப்ப பொங்கல் அன்னைக்கு ஏன் வைக்க கூடாதுங்கிற? அதான் எனக்கு புரியல. பொங்கலை நீ இயேசு கூட வச்சுக்கோ, புரியுதா? இப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க பொங்கல் இது பண்றோம். பொங்கலை எங்க வைப்போம்? சூரியன் முன்னாடி வைப்போம். பொங்கல் காய்ச்சுவோம், பொங்கலை சூரியன் முன்னாடி வச்சு அது சூரியனுக்கு நாங்க படைக்கிறதுங்கிறது தானே சொல்ல வர. நீ பொங்கலை கொண்டு போய் இயேசு முன்னாடி வச்சுக்கோ. நீ சர்ச்சோட வாசல்ல கொண்டு போய் பொங்கல் வை, சர்ச்சுக்குள்ள போயிட்டு இயேசுநாதர்கிட்ட போய் வை பொங்கல். கேத்தலிக் சர்ச்ல இன்னும் கொண்டாடுறாங்க பாருங்க. கொண்டாடுறாங்க. கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு குரூப் கிளம்புது இல்ல, அதுக்கு தான் பதில் சொல்றேன். கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோமன் கேத்தலிக்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் இந்த இது எதுக்கு கொண்டாடுறோங்கிறது உணர்ந்து கொண்டாடுறவங்க கொண்டாடுறாங்க.
தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் பற்று கொண்டவர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு சிலர் இது வந்து கொண்டாடக்கூடாது, இது வந்து நீங்க வந்து அல்லாஹ்க்கு செய்யற துரோகம், இது வந்து ஒரு ஹராமு, அதே போல நீங்க வந்து இயேசு, அதாவது அந்த படைப்பு இது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து சூரியனை வழிபடுறீங்க, அது சூரிய வணக்கம் கூடாது அப்படின்லாம் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ சூரியனை வழிபடாத, சிம்பிள். நீ அல்லாஹ்வை கும்பிட்டுக்கோ, நீ வந்து இயேசுவை கும்பிட்டுக்கோ, பொங்கலை காய்ச்சு. புரியுதா? வீட்டுல சமைக்கிற மாதிரி பொங்கல் பானையை வச்சு பொங்கலை காய்ச்சு, பொங்கலை கொண்டு போய் நீ அல்லாஹ்க்கு கொடு, இல்லைன்னா பகிர்ந்து கொடு, இல்ல வந்து நீ வந்து இயேசுக்கு கொடு. இப்ப என்ன இதுல என்ன கெட்டு போயிருது? இப்ப நீங்க வந்து இவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்க்கு நான் சொல்றேன், முஸ்லிம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பலி கொடுப்பாங்க, இதுக்கு ரம்ஜானுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு பலி கொடுக்குறீங்க? அது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு இதை படைச்சிருக்கிறாரு, அதனால இது வந்து நமக்கு ஒரு கிஃப்ட், அதை வந்து நம்ம ஹலால் முறையில இது பண்ணிட்டு நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹலால்னு சொல்லிடுறீங்களே. இப்ப அல்லாஹ்க்காக நீங்க ஒரு உயிரை எடுக்கும் பொழுது அது ஹலால் அப்படின்னு சொல்லி அதை ஹலாலா உங்களால மாத்திக்க முடியுது இல்ல? ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு சொன்ன உடனே அது ஹலாலா மாறிடுது இல்ல? அதே மாதிரி பொங்கல் செய்யுங்க, பொங்கல் செஞ்சுட்டு அந்த காட்சி எடுக்கும்போது அது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க, பொங்கலை சாப்பிட்டு போயிருங்க. இப்ப என்ன, அல்லாஹ்க்காக நினைச்சு சாப்பிட்டு போங்க. ஒரு சின்ன கோவம் தெரியும். நானே கேட்கிறேன், நீங்க நாங்க எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, சூரியன் வந்து நாங்க கொஞ்சம் அறிவியல் சார்ந்த சிந்தனையில தமிழ் சமூகம் இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, சூரியன் நீங்க அதை படைக்கப்பட்டது இதெல்லாம் சூரியனாலதான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ்னாலதான் செடிகள் வந்து உயிர் பெற்று இருக்குது. அந்த உயிர் பெற்ற செடிகள்ல இருந்து பழங்களும் காய்கறிகளும் எல்லாமே வருவது போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு அடிப்படையான அறிவியலால் தான். புரியுதுங்களா சொல்றது? அந்த அறிவியலை உணர்ந்த தமிழர்கள் சூரியன் மூலமாகத்தான் இந்த உயிர்கள் எல்லாத்திற்கும் உயிர் கிடைக்குதுங்கிறனால சூரியனுக்கு நன்றியை சொல்றோம். ஓகேவா? நீங்க சூரியன்கிற அந்த கருவியை வந்து அல்லாஹ் கண்டுபிடிச்சாரு, சூரியன்கிற கருவியை வந்து இயேசு கண்டுபிடிச்சாரு, இருக்கட்டும், உங்க நம்பிக்கை அதை சொல்லுது. அந்த கருவிக்கு வந்து ஓகே, இந்த கருவியால தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல, நன்றி சொல்லலாம்ல. இப்ப நம்ம நபிகளை நீங்க வழிபடவில்லை, ஆனா நபிகளை வந்து போட்டுறீங்கல்ல, சூரியனை போட்டுடலாம்ல. புரியுதா நான் சொல்றது? சூரியனை போட்டுடலாம் இல்லைங்க, சூரியனை போட்டுடலாங்க. என்னால அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் சூரியனை போட்டக்கூடாதா? சிலுவையை நீங்க போட்டுறீங்கல்ல. நான் எங்க சிலுவையை நீங்க ஓகே, நீங்க வந்து என்னது புரொட்டஸ்டன்ட், பகுத்தறிவு கிறிஸ்டியன் அப்படிங்கிறீங்களா? புரொட்டஸ்டன்ட்ங்கறனால நீங்க சிலுவை இல்ல, பட் ரோமன் கேத்தலிக் சிலுவை வச்சிருக்காங்கல்ல. ஆனா புரொட்டஸ்டன்ட்ல தான் பொங்கலே கொண்டாடுறதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், உண்மையும் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். புரொட்டஸ்டன்ட்ஸ் தான் நான் சொல்றேன், ரோமன் கேத்தலிக்ஸ் வைக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து அதுக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க வைக்கிறீங்க வைக்கலைங்கிறது பிரச்சனை இல்ல, எனக்கு வைக்க பிடிக்கலன்னா அது பர்சனல் சாய்ஸ். கிறிஸ்டியனாக இருப்பவர்கள் பொங்கல் காய்ச்ச கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க, தப்பு இல்ல. அந்த கோவம் தெரியுது உங்களோட பேச்சு. அதுதான் இல்ல, அது என்ன கோவம்னா நம்மளோட வழக்கத்துல இருந்து பிரிச்சு தவறான இதுல கொண்டு போறாங்களே, தவறான புரிதல்ல கொண்டு போறாங்களே. நீங்க மதவாதத்தை வச்சுதான் நீங்க எதை பண்ணணும்னா, எத்தனை பேர் வந்து மதுக்கடைகளை மூடணும்னு பேசுனீங்க சொல்லு? எந்தெந்த கிரியேட்டர்லாம் பொங்கல் காய்ச்சலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கு விளக்கம் கொடுக்குற நீ, மதுக்கடைகளை மூடுறதுக்கு நீ அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கியா? எத்தனை பேர் கொடுத்துருக்க? டெய்லி பீர் பொங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு முஸ்லீமாக இருப்பவர் மது குடிக்கவே கூடாது, ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனா இருக்கவர் மது குடிக்கலாமா? குடிக்க கூடாது. ஆனா அதுக்கெல்லாம் எதிராக வந்து யாரா பொங்கிருக்கீங்களா? போதை வஸ்துக்களோ மதுவோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் திருமணம் ஆனவர்கள் மற்ற பெண்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதெல்லாம் புரொட்டஸ்டன்ட் சொல்லுது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இதுக்கெல்லாம் எத்தனை பேர் உட்காந்து வீடியோ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் காய்ச்சறதுனால உன் மதம் என்ன காணாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய கொலை குத்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பொங்கல் வரும்போது ஒரு 2 பேர் வந்துருவாங்க ஒவ்வொரு தரப்புல இருந்து, பொங்கல் நம்ம கொண்டாடக்கூடாது அப்படி போடுறாங்களா? போடுறாங்க. அதை பார்த்தனாலதாங்க கோபமா வருது எனக்கு. இது ஏங்க எதனாலங்க ஒரு தமிழருங்கிற அந்த அடையாளத்தை ஏன் அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு அதான் புரியல. உன்னுடைய தாய்மொழி உனக்கு பற்று இருக்கா இல்லையா? இல்ல தாய்மொழியும் படைப்பு, அதனால அதையும் நான் இது பண்ணிடுவேன், நான் ஊமையாவே இருந்துட்டு போறேன்னு போறியா? நம்ம அடையாளங்க அது. அதனால ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்துக்கு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. பண்பாடு வேற மதம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பண்பாட்டுல நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம்.